ஆனாலும் தேவரீர் கர்த்தாவே, தேவரீர் உமக்கு எது சரி என்பதற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. சரியான முடிவுகளை எடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. தேவரீர் எங்களுக்கு தோன்வதெல்லாம் நாங்கள் செய்யாதபடி என் தேவன் அப்பா எங்கள் வழிகளையும் எங்கள் கர்த்தாவே தேவரீர் எங்களுக்கு ஞானத்தை தாங்க, சரியான வழியில் நடக்க எங்களுக்கு பலத்தை தாங்க, கிருபை தாங்க தேவரீர். அப்பா தேவரீர் நாங்கள் உம்மை விட்டு விலகி போவாதபடி எல்லாவற்றிலும் உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நடக்க நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, ரட்சகரே, மீட்பரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. என் ஆண்டவரே, இந்த வாரம் கூட கர்த்தாவே தேவரீர் அப்பா எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க, உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே அப்பா தேவரீர் உம்முடைய கரத்தில் முன்பு இருக்கும் எல்லா நாட்களையும் அப்பா கர்த்தாவே நேரங்களையும் காலங்களையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் அப்பா கர்த்தாவே எங்களை வழி நடத்துங்க, எல்லாவற்றும் அறிந்தவர் நீர் அப்பா கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம், வழி நடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையாம் உம் வல்ல நாமத்திற்கே ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. Thank you Lord Jesus. முதலாவது பாடல் ஆத்துமமே என் முழு உள்ளமே. பழைய பாடல் தான், ஒரு நல்ல பாடல். ஆண்டவரை நோக்கி பாடுவோம். Let's sing this song. உற்சாகமாக ஆண்டவரை நோக்கி பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று என் நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. போற்றிடும் வானோர் போதரத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. போற்றிடும் வானோர் போதரத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்புவை ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தினம் உலகில் நீ செய் பலவான வினை பொறுத்தருளும் மேலான. தினம் தினம் உலகில் நீ செய் பலவான வினை பொறுத்தருளும் மேலான. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயை செய் உயிர் தந்த. மாதோய் நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயை செய் உயிர் தந்த. ஆத்துமமே என்
முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்புவை ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று ஊற்றுனர்க்கு இறங்கி உரிமை பாராட்டும் மோற்றும் கிருபை முடிசூட்டும் ஊற்றுனர்க்கு இறங்கி உரிமை பாராட்டும் மோற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு ஆதரித்த ஆண்டவரை தொழுதேற்று துதி மிகும் தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ள என் மனமே துதி மிகும் தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்புவை ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்புவை ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. Let us stand up in the presence of the mighty King. Hallelujah. ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் அவருக்கு முன்பதாக எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஷமராதாரா கபராதோஹோ. ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். He never changes. Hallelujah. சகலத்தை உருவாக்கி உண்டாக்கினவர் ஆண்டவர், புதிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனால் என்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் அப்பா தேவரீர் நீர் நடத்தி வருவதற்காக நன்றி அப்பா. எங்களோடு கர்த்தாவே தேவரீர் அப்பா எங்களை வழி நடத்தி அப்பா எங்களை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தேவரீர் உம்முடைய வழிகளில் எங்களை நடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் நீர் இல்லை என்றால் Lord Jesus, we are nothing, Lord. If you are not with us, we are nothing, Lord. We are nothing, Lord Jesus. Hallelujah. ஆண்டவரே தேவரீர், ஆனால் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நீர் எங்களோடு இருப்பதால் ஆண்டவரே அப்பா தேவரே அப்பா நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களாகவும் கர்த்தாவே தேவரீர் எங்களை உயர்த்தியிருக்கிறீர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தகுதி இல்லாத கர்த்தாவே எங்களை அப்பா தேவரீர் உம்முடைய பிள்ளையாக என் ஆண்டவரே இயேசுவே நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை ஏற்றுக்கொண்டீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரே எங்களை பாவங்களை பார்க்காமல் எங்கள் இருதயத்தை சுத்திகரித்து புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் கொடுத்து எங்களை பலப்படுத்துகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியான தேவனே அப்பா கர்த்தாவே எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே, உமக்காக உருவாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பாத்திரமாக அப்பா உம்முடைய பாத்திரமாக நாங்கள் பயன்பட நீர் கிருபை தாங்க தேவரீர். இந்த உலகத்தின் ஓட்டத்தில் நாங்கள் ஓடாமல் ஆண்டவரே ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு நாங்கள் போகாமல்
கர்த்தரே உம்முடைய பாத்திரமாக நாங்கள் விளங்க நீர் கிருபை தாங்க. A vessel worthy in the master's hands. Hallelujah. A vessel worthy in the master's hands. Lord Jesus. Hallelujah. ஆண்டவரே, எங்கள் எஜமானர் கையில் இருக்கும் பாத்திரமாக அப்பா தேவரீர் நாங்கள் விளங்க நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. உம்மோடு நாங்கள் பயணம் செய்ய நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. நீர் என்றென்றைக்கும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் குயவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஒரு குயவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. குயவனே குயவனே பாடைப்பின் காரரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரரே, என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லாவும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போலாக்கிடுமே. உம்மைந்து உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. குயவனே குயவனே
தூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்ட கண்டே, கண் போன போக்கை பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்ட கண்டே, கண் போன போக்கை பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவானே குயவானே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, நாங்கள் அப்பா ஒன்றுமில்லாமல் ஒரு களிமண்ணாய் கர்த்தாவே தேவரீர் நீர் எடுத்து பயன்படுத்துகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர் நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துவதால் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒன்றுமில்லாமல் இருந்த பாத்திரம், ஆனால் உம்முடைய கரத்தில் அது ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே அப்பா, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் பாத்திரம் எதற்கு ஆண்டவரே? எதற்கு அப்பா? யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத பாத்திரம் எதற்கு? There is no use for a vessel to be kept in the showroom. There is no use for a vessel to be of no use and kept in a cupboard. Hallelujah. ஒரு பிரயோஜனம் இல்லை. பாத்திரம் எடுத்து பயன்படுத்தவில்லை என்றால் ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். தீர கபரபா தாரம சந்தர ரிஹதரம கபரதோ. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பாத்திரத்தை வைத்து பெரிய ஜாதிகளை உருவாக்குவேன், இந்த பாத்திரத்தை வைத்து நான் பெரிய ஜாதிகளை மனம் மாற செய்வேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை நடத்துகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரே, நீர் எங்களை வழி நடத்துகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வாழ நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, மண்ணாசை கர்த்தாவே தேவரீர், பொருளாசை அப்பா தேவரீர், கோல்டு பொண்ணு எது இருந்தாலும் அப்பா, எந்த ஆசையும் அப்பா கர்த்தாவே, இந்த உலகத்தின் ஆசைகள் எதுவும் இல்லாமல் தேவனே உயர்ந்த ஆசைகளை அப்பா தேவரீர் எங்கள் இருதயத்தில் தாங்க ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். அப்பா கர்த்தாவே, உம்முடைய சத்தியத்தை எடுத்து பல பேருக்கு சொல்லும் பாத்திரமாக
பயன்படுத்துங்க ஆண்டவரே. தேவரீர் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னுடைய பாத்திரம் தேவரீர் அப்பா, நான் கர்த்தாவே உமக்காக சேவை செய்ய என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே என்று கேட்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். அவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டால்தான் நாம் மாற முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரின் கண்கள் ஹல்லேலூயா நம்மை நோக்கி பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா எல்லா சூழ்நிலைகளும் எல்லா காரியங்களும் மாறிவிடும். கர்த்தர் நம்மை விடுவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தென்று நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவரீர் அப்பா, நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒன்றுமில்லாமல் இருந்த பொழுது கூட எங்களை தூக்கி எடுத்த எங்கள் ஆண்டவர்,
தூக்கி எறியப்பட்டு இருந்த நேரத்தில் கூட கர்த்தர் நம்மை கண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ தூக்கி எறியப்பட்டிருக்கிறாய் என்று நீ நினைக்கலாம், எனக்கு ஒன்றும் இல்லையே என்று நினைக்கலாம். ஆனால் இந்த உலகத்தின் செல்வாக்கு பொருட்கள் கர்த்தருடைய அன்புக்கு மேட்சே ஆகாது. ஹல்லேலூயா. God's love is the greatest love. ஆண்டவருடைய அன்பு மிக பெரியது. கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய அன்பு என்றைக்கும் மாறாது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி, if you trust in the Lord and live your life, hallelujah, if you follow his ways, கர்த்தருடைய வழிகளில் நீ நடக்கிறாய் என்றால் ரீதரா கபரா தீரமதோ சந்தரா கபராதரா, hallelujah, கர்த்தரை நம்பி நீ நடந்தால் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். hallelujah. ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். ஆண்டவர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்மை காண்பதால் எப்பொழுதும் அவருடைய கண்கள் உலகமெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் உலகமெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்மை பார்க்கிற காண்கிற ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அதனால்தான் ஹாகாய் சொன்னார்கள், ஹல்லேலூயா, கர்த்தர் என்னை காண்கிறார், யாவே என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வனாந்தரத்தில் யாருமே இல்லையே என்று ஆகாய அழும் பொழுது, அந்த பிள்ளை மரித்து விடட்டும் பரவாயில்லை, நான் பார்க்க மாட்டேன் என்று தூர போய் அழுத ஆகாயை ஆண்டவர் அந்த குழந்தையை பார்த்தார். God saw the child cry and saved the child. Hallelujah. Hallelujah. கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிடாத தேவன். அவர் காண்கிறார். அவர் கண்கள் நம்மை கண்டு கொண்டிருக்கிறது. அதற்காக நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் கண்டதாலே நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான்
உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா தேவரீரும் அழகான கண்கள் எங்களை கண்டதால் அப்பா தேவரீர் அப்பா தூக்கி எறியப்பட்ட எங்களை, யாரும் அறியாத எங்களை அப்பா தேவரீர் ஏதோ ஒரு ஊரில் பிறந்த எங்களை இன்றைக்கு நீர் உயர்த்தி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர் பெயர் ஊர் தெரியாமலே நாங்கள் போயிருப்போம் ஆண்டவரே. ஆனாலும் தேவரீர் உம்முடைய கிருபையினால் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், ராஜாக்களும் ஆசாரிகளும் நீங்கள் எங்களை உயர்த்தி இருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரை. உம்மை துதிக்கிறோம். ராஜ்யங்களை அப்பா கத்த எங்களுக்காக கத்தாவே உருவாக்குகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கத்தாவே தேவரீர். எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. எல்லா துதி கன மகிமையாவும் உமக்கே ஏறெடுக்கிறோம் அப்பா. ரட்சகரே மீட்பரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கத்தாவே தேவரீர். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே அப்பா இந்த கத்தாவே இந்த வேளையில் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவே ஒரே நாமம் ஆண்டவரே. இயேசு என்ற நாமமாய் ஒரே நாமம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். இயேசு என்ற நாமம் அப்பா தேவரே எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா கத்தாவே. உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே. ஸ்தோத்திரம் கத்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கத்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே இசையா, ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என்
உம்மை துதிப்பேன். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் ராஜா. இரவும் பகலும் ஐயா தியானிக்கிறேன். என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான உயிரான இயேசு, இயேசு என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா ஜீசஸ் லார்ட், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்கள் உயிரான இயேசுவே. அப்பா தேவரீர், எங்கள் உயிரான ஆண்டவரே, அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிற கர்த்தாவே. தேவரீர் உலகமெல்லாம் கர்த்தாவே எங்கு போனாலும் எங்க வந்தாலும் அப்பா தேவரீர் நாங்கள் உம்முடைய பிடியிலிருந்து உம்முடைய கரத்திலிருந்து விலகி போகாமல் எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தேவரீர் இயேசுவே, எங்கள் உயிரோடு கலந்திருக்கும் எங்கள் ஆண்டவரே, ஆவியானவரே, எங்கள் உயிரோடு நீர் கலந்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியான தேவனே, அப்பா உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ரீபாதா கபரபார் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவ ஆவியான தேவனே, அப்பா பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. சந்தரா பரிக்கரா பராபரிக்கரா துரபரா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல் நமக்கு அவசியம். Walk by the Spirit, live by the Spirit, be led by the Spirit. Hallelujah. ஆவியானவர் மூலமாக நடங்கள், ஆவியானவர் வழி நடத்தல் மூலமாக நடங்கள், ஜீவனோடு அவரோடு வாழுங்கள். ஹல்லேலூயா. அவர் வழி நடத்துதலில் நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியான தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வசனம் வார்த்தை மூலம் எங்களுக்கு பேசுங்க ஆண்டவரே. அடியானை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நீர் கற்று தாங்க போதித்தரலங்க தேவரீர். அப்பா இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே வியாதியாய் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனம், சுகவீனம், வியாதி, எந்த ஒரு நோயாய் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிற கர்த்தாவே இந்த வேளையில். ஹல்லேலூயா.
கேன்சர் வியாதியாய் இருந்தாலும் சரி, எந்த கிருமையின் செயல்கள் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் அதை. ஹல்லேலூயா. We rebuke all sickness and disease. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. இது ஆண்டவரின் சரீரம். It is the body of Christ. And we rebuke all sickness and diseases. Hallelujah. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல பிசாசின் சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம், உடைக்கிறோம் கர்த்தாவே. எல்லா சங்கிலிகள், எல்லா கட்டுகள், பிசாசின் எல்லா கட்டுகளையும் உடைக்கிறோம் கர்த்தாவே. We break all bondages by the devil, Lord. எல்லா சூழ்ச்சிகள், அவன் செய்திருக்கும் எல்லா தந்திரங்கள், எல்லா பிளான் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த நேரத்தில் கர்த்தாவே தேவரே, அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் விலகி போவதாக. In the mighty name of our Lord and Savior Jesus Christ we pray, Lord. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. வழி நடத்தி பலப்படுத்துங்க. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise God. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. இந்த மாதத்தில் ஒரு வசனத்தை மறுபடியும் வாசித்து கொண்டிருக்கிறோம். அந்த வசனத்தை முதல்ல வாசித்தலாம். அது என்னவென்றால் மீகா புத்தகம். யாருக்கு வசனம் தெரியுது? 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. Hallelujah. Praise God. தன் தன் திராட்சை கொடி, தன் தன் அத்தி மரம், பயப்படாமல் இருப்பாய், கர்த்தரே இதை கூறுகிறார். In the name of the mighty Lord Jesus Christ. Hallelujah. Praise God. நாம் பார்த்து கொண்டிருக்கும் தலைப்பு, இந்த மாதத்தின் தலைப்பு, God of Restoration and Peace. ஆண்டவர் நம்மை சீர்படுத்துகிறார், சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Praise God. சீர்படுத்துவது என்ன என்று போன வாரம் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். What is restoration? There are many things that God restores in us. Health, He restores health. He restores wealth. He restores the land. He restores the people. He restores the family. He restores your spiritual being. இன்றைக்கு நாம் பார்க்க போவது என்ன? எல்லாவற்றையும் ஆண்டவர் புதுப்பிக்கலாம், எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கலாம், எல்லாவற்றையும் சரி செய்யலாம். ஆனால் முக்கியமான காரியம் ரெஸ்டோரேஷன் இஸ் ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட். ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட் என்றால் உயிர் சீர்படுத்துவது என்றால் ஆவிக்குரிய ஒழுங்கை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட் என்று சொல்லலாம், ஆவிக்குரிய ஒழுங்கு. ரைட்? எல்லாவற்றையும் சரி செய்துவிட்டு, வீட்டை சரி செய்து விட்டார், குடும்பத்தை சரி செய்து விட்டார், நிலங்களை சரி செய்து விட்டார், எல்லா வாழ்க்கையில் இருக்கும் கரியர், எல்லா தொழில், படிப்பு எல்லாவற்றையும் சரி செய்த ஆண்டவர் முதலாவது சரி செய்ய வேண்டியது என்ன என்கிறார் ஆண்டவர்? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆத்துமாவையும் நீ சரி செய்து கொள்ள வேண்டும். ரெஸ்டோர் யுவர் சோல், ரெஸ்டோர் யுவர் லைஃப். that is getting destroyed by Satan's deceives. Hallelujah. பிசாசின் சூழ்ச்சிகள், பிசாசின் தந்திரங்களால் நம்மளுடைய வாழ்க்கை உடைந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதை நீ சரி செய்து கொள், அதை புதுப்பிக்க வேண்டும், அதை சீர் செய்ய
வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். அந்த வசனம் என்னவென்றால் எசேக்கியேல் 36 அதிகாரம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 22 வசனம். ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சல் ஆக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 22 வசனத்தில் ஆண்டவர் சொல்வது என்ன? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் நாமத்தினாலே. கரெக்ட். why God wants to make a spiritual alignment? ஏன் ஆண்டவர் ஆவிக்குரிய ஒழுங்கை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்? முதலாவது கர்த்தருடைய நாமத்தினாலே, பரிசுத்த நாமம், the holy name of Jesus Christ, the holy name of Jehovah the Lord. Hallelujah. ஆண்டவருடைய நாமத்திற்கு முக்கியத்துவம் வேண்டும். இப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஒழுங்கா இருக்கணும், அதை நானே சீர்படுத்துறேன். அது எதுக்காக அப்படின்னு சொல்றாருன்னா, என் நாமத்தினால தான் அப்படின்ற. மை ஹோலி நேம், பிகாஸ் ஐ uphold மை ஹோலி நேம். என் நாமத்தை நான் உயர்த்தி பிடிப்பதால் அதை நான் செய்கிறேன் என்கிறார். பாருங்க, ஆண்டவர் நிறைய காரியங்கள் அவருடைய நாமத்திற்காக, குமாரனருக்காக, தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நிறைய காரியங்களை செய்து வருகிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வேர்ல்டில் இருக்கிற எல்லா திட்டங்கள் பார்த்தீங்களா, இந்த வேர்ல்டில் இந்த யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது எல்லாமே இட் இஸ் த பிளான் ஆஃப் காட் ஃபார் ஒன் பர்சன். யார் அப்படின்னா, த சன் ஆஃப் காட். ரைட். த ஹோல் யூனிவர்ஸ், த ஹோல் எல்லாமே, இந்த பிளான் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேவகுமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கட்டமைப்பில் தான் எல்லாமே வருகிறது. இப்போ இன்றைக்கு இந்த சயின்டிஸ்ட்டு, மற்ற காரியர், ரெவல்யூஷனிஸ்ட்டு யார் இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் சொல்வது என்ன? உலகம் தானாகவே உண்டாகிவிட்டது என்கிறார்கள். இந்த உலகத்தின் பர்பஸ் என்ன என்று பார்க்கும் பொழுது அது தானாகவே உருவாகி கொண்டிருக்கிறது என்கிறார்கள். ஆண்டவருடைய பர்பஸ் இல்லாமல் எதுவுமே உருவாகவில்லை என்பதுதான் சரியான ஒரு பாருங்க. இந்த பாட்டில் இருக்கு. இந்த பாட்டிலுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. என்ன பர்பஸ்? இதில் ஏதோ வாட்டர் பாட்டில், இது தண்ணி பிடித்து வைக்க வேண்டும். கரெக்டாக இல்லையா? இந்த பாட்டிலில் நம்ம தண்ணி பிடித்து வைக்கவில்லை என்றால் இதில் பிரயோஜனம் கிடையாது. அப்போது இந்த டிசைன் பண்ணும்போது இது சப்பாத்தி உருட்டுறதுக்காக டிசைன் பண்ணாரா? இட்ஸ் நாட் டிசைன்டு ஃபார் சப்பாத்தி உருட்டுறதுக்கு. ரைட். அந்த மாதிரி எதுவும் செய்யலை. ஆண்டவர் எதுக்காக உருவாக்கினார் இதை? இந்த டிசைனர் இதை தண்ணி தான் பிடிச்சி வைக்கணும், இல்லை ஏதோ ஒன்று, சம்திங் டு பி ஃபில்ட். கரெக்டாக இல்லையா? த ஹோல் வேர்ல்டு, இந்த உலகம், இது சாதாரண இந்த பாட்டிலுக்கே ஒரு பர்பஸ் இருக்குது. கரெக்டாக இல்லையா? இந்த பாட்டிலுக்கே ஒரு பர்பஸ், இந்த மைக்குக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. இதை தவிர இது வேறு எதுக்காக பயன்படுத்தலாம் என்றால் செய்ய முடியாது. கரெக்டாக இல்லையா? மொபைலே ஒரு காரணத்துக்காக தான் உண்டாக்குனாங்க. ஆனால் இப்போ பல காரியங்களுக்காக யூஸ் ஆகுது அது. ஆனால் ஒரு காரணத்துக்காக தான் பயன்படுத்தினாங்க. எப்போ நான் ஆரம்ப காலத்தில் மொபைலை பார்த்தேன். அந்த மொபைலை பார்க்கும் பொழுது ஸ்பென்சர் பிளாசாவில் பார்த்தேன். 1998 99 பார்த்தேன் அந்த மொபைலை ஸ்பென்சர் பிளாசாவில். நோக்கியா 1100 சம்திங் ஏதோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மொபைல், சின்னதாக இருந்தது. அந்த ஷோரூமில் மேலே வச்சுருந்தான். அது பார்க்கும்பொழுது அது வரைக்கும் டெலிஃபோன், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் ஒரு டெலிஃபோன் இருக்கும். ரைட்டாக? யாராவது ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னா நம்ம அதை தான் ரிங் பண்ணி பேசணும். ஒரு ஏரியாவில் ஒரு ஃபோன் தான் இருக்கும், ஒரு தெருவுக்கு ஒரு ஃபோன் தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்.
ரைட்டா? அப்போ ஃபோன் யாராவது எப்பா 3வது தெருவில் இருக்கிற குமாரை கூப்பிடு அப்படின்வாங்க. உடனே இருங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணுறீங்களா அப்படின்னா ஃபோனை வச்சுட்ட பிறகு ஓடி போய் குமாரை கூட்டின்னு வரணும். குமார் வந்து அந்த ஃபோன் ஆண்ட உட்காந்துப்பார். கரெக்டாக இல்லையா? அந்த குமார் அந்த ஃபோன் ஆண்ட உட்காந்தோன்னே ஒரு ரிங் அடிச்சோன்னே என்னப்பா பெரியப்பா என்ன சித்தப்பான்னு பேசுவாங்க. கரெக்டாக இல்லையா? அப்படி இருந்த காலகட்டத்திலிருந்து ஒரு டிசைனை உருவாக்குறார்கள். சின்ன மொபைல் எடுத்துன்னு வராங்க. அந்த ஆரம்ப கால மொபைலை பார்த்தீங்கன்னா வெறும் பட்டனும் கால் பண்ண மட்டும்தான் முடியும். பேசலாம், திருப்பி நீங்கள் பேசலாம். ரைட்டா? ஆனால் இப்போ இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா அதோடைய பர்பஸ் மாறிவிட்டது. கரெக்டாக இல்லையா? பேசாமல் கூட நீங்கள் மொபைல் வச்சுக்கலாம். கரெக்டாக இல்லையா? மொபைலில் சும்மா கூட வச்சுன்னு இருக்கலாம். ஏன்ப்பா மொபைல் வச்சுன்னு இருக்கிறேன்? சும்மா வச்சுன்னு இருக்கேன். ரைட்டா? பர்பஸ் வந்து உருவாக்கின பர்பஸ் வேறு. ரைட்டா? வீட்டில் அடிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். தூக்கி போட்டால் நல்லா வாங்கி தலையில் அடி, மண்டையில் அடி வச்சு சரியான அடி விடும். கரெக்டாக இல்லையா? நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் உருவாக்கின பர்பஸ்னு ஒன்று இருக்குல்ல, டிசைன். இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் ஒரு பர்பஸ்க்காக தான் உருவாக்கியிருக்கிறார். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பல பர்பஸ் யோசித்துக்கலாம். இதற்காக தான் உருவாக்கினார், அதற்காக தான் உருவாக்கினார். பட் த டிசைன், த ஹோல் டிசைன் அண்ட் த பேட்டர்ன் வாஸ் ஃபார் த சன் ஆஃப் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இருக்கிறார். நீங்கள நானும் பிறக்காத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் என்றால் பர்பஸ், அந்த திட்டம் எப்போ ஆரம்பிச்சது? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு எனக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் தோட்ட ஆதாம் என்ற தாத்தா இல்லாததுக்கு முன்னாடியே அந்த பர்பஸ் உருவாகிவிட்டது. அப்போனா ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்யும் பொழுது அவருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக, உயர்த்து விட வேண்டும் என்பதற்காக அவர் செய்கிறார். இந்த வசனத்தில் நாம் பார்த்தது என்ன? அவர் தெளிவாக சொல்கிறார், நீ எப்படி வேணா இருந்து, ஆனால் உன்னை நான் சரி பண்ணுறேன். அதான் ரெஸ்டரேஷன். உன்னை இழுத்துன்னு வந்து நான் சரி பண்ணுறேன், உன்னை சீர்படுத்துகிறேன். ரைட்? உன்னை கொண்டு வந்து நான் சீர்படுத்துகிறேன். ஆனால் நம்மளாம் எதற்குன்னு பார்ப்போம். ஒரு நான் தெரிஞ்சிட்டேன்னா இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்காகவா? இல்லை. என்னுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும், பிகாஸ் ஃபார் மை நேம் என்றார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய நாமத்திற்காக ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறார். படிங்க பாருங்க, ஆண்டவருடைய நாமம் பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிலிப்பியர் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீனோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துருளினார். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், ஒரே நாமம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிதாவானவர் வைத்திருக்கிறார். Hallelujah. There is one name, there is one rule, one person, that is Jesus Christ. Hallelujah. நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்லலாம். நிறைய யெகோவா விட்னஸ் இருக்கிறவர்கள், மற்றவர்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன், அவர்கள் எல்லாம் சுற்றி வருவாங்க, சில காரியங்களை சுற்றி வருவார்கள். ஆனால் ஆண்டவர் பிதாவானவர் சொல்வது ஒன்றுதான். நீ கேட்க வேண்டிய ஒரே நாமம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம். நீ சொல்ல வேண்டிய ஒரே நாமம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம். நீ ஜெபிக்க வேண்டிய ஒரே நாமம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஏனென்றால் என்னுடைய ஒரே பேரான குமாரை நான் நேசிக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அவரை நான் உயர்த்தியிருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். எல்லா நாமங்களும் எல்லா முடல்களும் முடங்க வேண்டும் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாம் கீழே, ஆண்டவருடைய நாமம் மட்டும்தான் மேலே. ஹல்லேலூயா. அதனால் தான் சொல்கிறோம், there is power in the name of Jesus Christ. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னால் பிசாசுகள் பயந்து ஓடுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட போனாலே பிசாசுகளுக்கு தெரிகிறது இவர் தேவகுமாரன் என்று. நீ பரிசுத்த ஆண்டவருடைய குமாரன் அல்லவோ என்கிறார்கள் அவர்கள்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானே நீர் ஏன் எங்களிடத்தில் வருகிறீர், எங்களிடத்தில் வராருகிறீர்கள் என்று பயந்து ஓடுகிறது பிசாசுகள். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள நாமத்தை உடையவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஏன் சீர்படுத்த வைக்கிறார் ஆண்டவர்? என்ன பார்த்துன்னு இருக்கோம்? ஏன் சீர்படுத்துகிறார் ஆண்டவர்? நம்ம வாழ்க்கையை பரிசுத்த வாழ்க்கையாக சீர்படுத்துகிறார். ஏன் படுத்துகிறார்? அதான் முதல் குறிப்பே. முதல் குறிப்பு அவருடைய நாமத்திற்காக. அதுதான் முதல் குறிப்பை பார்த்துன்னு. ஏன் இப்போ எசேக்கியேல் 36 ஒரு வசனத்தை படித்தோம், ஏன் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை படித்தோம்? அவருடைய நாமத்தினால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய நாமத்திற்காக நான் உன்னை சீர்படுத்துவேன், சரிப்படுத்துவேன் என்கிறார். ஏண்டா ரொம்ப எளிமையான சத்தியம். ஏண்டா இன்னும் காம்ப்ளிகேட்டடாக ஏதாவது பேசினா எல்லாம் தூங்கிடுவீங்க போல இருக்கு. எளிமையான சத்தியம். ஆண்டவருடைய நாம் ஏன் என்னை சீர்படுத்துகிறார்? உன்னை எதற்கு சரிப்படுத்துகிறார்? எதற்கு புதுப்பிக்கிறார்? எதை சரி பண்ணுகிறார்? ஏனென்றால் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக அவரே அதை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிங்க அவருடைய நாமம் பாருங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது. அவர் நாமம் அதிசயமானது. ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதானத்தின் பிரபு, சமாதான பிரபு எனப்படும். பிரின்ஸ் ஆஃப் பீஸ் எனப்படும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தார் கவுன்சிலர், அது பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம் அதிகமாக கவுன்சிலர் என்று. எவர்லாஸ்டிங் ஃபாதர், நித்திய பிதா, அது பிதாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவர் ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இந்த நாமங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறார். நான் கேட்கிறேன், இந்த யெகோவா விட்னஸ் மற்றவர்களுக்கெல்லாம் இந்த வசனத்திற்கு என்ன சொல்ல போறாங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் எவர்லாஸ்டிங் ஃபாதர் என்று போட்டிருக்கிறது, நித்திய பிதா என்று போட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல என்று சொல்கிறவர்களுக்கு ஒரு கேள்வி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்றால் இந்த வசனத்தை வெளியே எடுத்துருங்கன்ற. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வெளியே எடுத்துருங்க உங்கள் வேத புத்தகத்தில் இருந்து, இல்லை மாற்றி விடுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய நாமம் உயர்ந்த நாமம். பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாமல் மனிதனுக்கு வேறு வழி இல்லை என்பதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்கிறார். ஐ எம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப் என்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன். ஏன் சொல்கிறார்? வேறு வழி இல்லை. than only name on this world, upon this universe, எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கும் ஒரே நாமம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, ஏன் ஆண்டவர் உங்களை சீர்படுத்துகிறார்? அவருடைய நாமத்தின நிமித்தம், ஃபார் ஹிஸ் ஹோலி நேம் என்கிறார். ஹல்லேலூயா. படித்து கொண்டே இருக்கலாம் ஆண்டவருடைய நாமத்தை பற்றி. ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். பாருங்க, ஆண்டவர் தேவ பயத்தினாலே ஒவ்வொருத்தர் கீழ்ப்படிங்கள். எதற்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பிதாவானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா.
நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்ந்த இடங்களில் வைக்கவில்லை, பிதாவானவர் அதை செய்கிறார். ஹல்லேலூயா. The only God, Yehovah, Yahweh, the only God has lifted up his only son's name, Jesus Christ, above all names. Hallelujah. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் சரி செய்கிறார், சீர்படுத்துகிறார். பாருங்களா? அப்போ ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட்டு, ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி செய்கிறார், நிலைநிறுத்துகிறார், நம்மை சரிப்படுத்துகிறார் என்றால் ஆண்டவருடைய நாமத்திற்காக செய்கிறார். இப்போ ஆண்டவர் செய்வது என்ன? நாம் வருவோம் மறுபடியும் எசேக்கியேல் 36 அதிகாரத்துக்கே மறுபடியும் வருவோம். பாருங்க, அந்த நேரத்தில் ஆண்டவர் முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறார். இம்பார்ட்டன்ட் திங் ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபார் the restoration of our soul, restoration of our spirit, God says, 25ஆம் வசனத்தை படிங்கள். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான். முதலாவது சுத்தமாக்க வேண்டும். ஹல்லேலூயா. சுத்திகரிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்வது. எங்கே அற்புதம் நடக்க வேண்டும், எந்த வீட்டில் அற்புதம் நடக்க வேண்டும், எப்பொழுது என்ன எது இருந்தாலும் முதலாவது ஆண்டவர் சுத்திகரிக்க சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் அன்னைக்கு ஆலயத்திற்கு போவதற்கு முன்னாடி என்ன செய்வார்கள்? அவர்கள் அங்கேயே ஆலயத்திற்கு வெளியவே அங்கே சேம்பர்ஸ், ரூம்ஸ் கட்டியிருக்கும். அவர்கள் அங்கே குளித்து விட்டு தங்கள் ஆடைகளை தோய்த்து அங்கேயே அந்த தோய்த்த ஆடைகளை போட்டுக்கொண்டு தான் அவர்கள் ஆலயத்திற்குள் செல்வார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆலயத்திற்குள் ஆண்டவர் எப்படி ஒரு ஆசாரியனை கொண்டு வருகிறார்? சுத்திகரிக்கப்பட்ட ஆசாரியனாக தான் ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ சுத்திகரிக்கப்பட்ட ஆசாரியன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்மையும் சுத்திகரிக்க விரும்புகிறார். அப்போ நாம் சுத்திகரிக்க வேண்டும். பியூரிஃபை யுவர் சோல், சுத்திகரிக்க வேண்டும். அதனால் தான் நான் ஜெபிக்கும் பொழுதும் யார் வீட்டுக்கு சென்றாலும் முதலாவது தேவையில்லாத காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் எது இருந்தாலும் முதலாவது விலக்கி தூக்கி போடுங்கள் என்று சொல்வேன். வீட்டில் முதலாவது சுத்திகரியுங்கள், வீட்டை சுத்திகரியுங்கள், உங்கள் வாழ்க்கையை சுத்திகரியுங்கள். ஃபஸ்ட்டு எல்லாவற்றையும் சுத்திகரித்து சரி செய்த பிறகு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார். He will restore your life. Spiritual restoration முக்கியமான காரியம் சுத்திகரிப்பு. ஹல்லேலூயா. பாருங்க, இதே எசேக்கியேல் புத்தகத்தில் நீங்கள் படித்தீர்கள் என்றால் ஜக்கரியா புத்தகத்திலும் திருப்ப வேண்டாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு முன்பதாக யோசுவா என்ற ஒரு பிரீஸ்ட் போறாரு. அப்போ போகும்பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து, இது என்ன அழுக்கான துணியாயிருக்கிறது, இதை கிழட்டி போடுங்கள், இதை ரிமூவ் திஸ் க்ளோத் அண்ட் புட் கார்மெண்ட்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், புதிய ஆடைகளை அவனுக்கு தாங்கள் என்கிறார். நீதியின் ஆடைகளை அவனுக்கு தாங்கள் என்கிறார். அப்போ பாருங்க, ஆண்டவர் ஏன் ஆடைகளுக்கு முக்கியத்துவம் தருகிறார்? ஏன் சுத்தமாக இருக்க வேண்டும்? சுத்திகரிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் அங்கே அழுகுவதும் தேவையில்லாத ஐடில்ஸ், தேவையில்லாத விக்கிரகங்களும் மற்ற எந்த காரியம் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் விலக்க வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம சில இதெல்லாம் யோசிப்போம். நம்ம வீட்டில் இதெல்லாம் என்ன இருக்குது தேவையில்லாத காரியங்கள் என்று யோசிப்போம். நம்ம வீட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு. நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம வாங்கின்னு வந்திருக்க மாட்டோம், ஆனால் நமக்கு தெரியாமல் வேறு யாரா கொடுத்துருப்பாங்க நிறைய காரியங்கள். அதெல்லாம் யார்கிட்டையும் எதையும் வாங்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. புறஜாதிகள் கிட்ட இருந்து எதையும் வாங்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. வாங்குவது தவறு கிடையாது. அவர்கள் இருதயம் புண்படும்படியாக எதையும் அவர்களுக்கு நாம் சத்தியத்தை சொல்ல போகிறோம், விசுவாசத்தின் செய்தியை சொல்ல போகிறோம் என்றால் அவரிடத்தில் வாங்குவது தவறு கிடையாது. ஆனால் அதை எடுத்து வைப்பது தான் தவறு. ஹல்லேலூயா. அதை வாங்கி
பக்கத்தில் வைத்து விடுவது தவறு கிடையாது, அது எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்வது தான் தவறு. அல்லேலூயா. சுத்திகரிப்பு என்பது ஆண்டவர் அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய மகன் இறந்து விட்டான். ஆரோனுடைய மகன் இறந்து விட்டான். he died, இறந்து விட்டான். தவறான ஏதோ தவறான ஒரு விஷயத்தை செய்கிறான், அதனால் இறந்து விடுகிறான். ஆனால் ஆண்டவர் ஆரோனை அவனுடைய மகனை தொட விடவில்லை. he did not allow Aaron to touch his son. தீட்டான காரியம் என்று, ரைட்? பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் இருக்கிறது. ஏண்டா பழைய ஏற்பாட்டில் இது இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் அப்படிதான் சுத்திகரிப்பை பார்த்தார். சுத்திகரிப்பு என்னன்னா இப்படி தான் பார்த்தார். பழக்க வழக்கங்கள் பழைய காலத்தில் இருக்கும் பழக்க வழக்கங்கள் சரிதான், கரெக்டாக இல்லையா? மரணத்துன்னு இருக்கிற ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா, வீட்டுக்குள் வரும்பொழுது காலை கழுவு, தலையை கழுவு, கையை கழுவு எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொன்ன காரியங்கள் இன்றைக்கு நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டுமா வேண்டாமா, அதில் உங்கள் இருதயத்தை பொறுத்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் எதிர்பார்த்தார். ஹல்லேலூயா. ஆரோன் அவருக்கு ரொம்ப நெருங்கிய, மோசே ஆரோன் இவர்கள் ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்கள் ஆண்டவருக்கு. ஆனாலும் ஆண்டவர் ஆரோன், நீ பிரதான ஆசாரியனாய் இருக்கிறாய், நீ தொடக்கூடாது என்று ஒதுக்கி வைத்திருந்தார். ஆச்சரியமாக இருந்தது. அப்போ பாருங்க, சுத்தமாய் இருக்க வேண்டும். சுத்திகரிப்பு என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப முக்கியத்தை கொடுத்தார். ஸோ spiritual alignment, right? Restoration is spiritual alignment first. சீர்படுத்துவது என்றால் ஆண்டவர் முதலாவது நம் வாழ்க்கையை சரி பண்ணணும், நம்முடைய ஆத்துமாவை சரி பண்ணணும், நம்முடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் இணைய வேண்டும். ரெஸ்டரேஷன். ஹல்லேலூயா. ஒரு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெயினில் இருக்கிற எல்லா காரியத்தையும் போய் செக் பண்ணுவாங்க. முக்கியமாக எதை செக் பண்ணுவாங்க தெரியுங்களா? என்ஜின் அங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் மாட்டி இருக்கா, அந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, என்ஜினுடைய லிங்க்கு ஒவ்வொன்றும் சரியாக இருக்கா, ஒவ்வொன்றும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வருவாங்க. அங்கே இருக்கிற ட்ரெயினில் செக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த லிங்க்கு சரியாக இருந்தால் தான் அந்த ஒரு கேரேஜும் அந்த ட்ரெயின் இழுத்துன்னு போகும். இல்லைன்னா என்ன ஆகிடும், என்ஜின் மட்டும் போயின்னு இருக்கும், எல்லாம் ஸ்டேஷனில் அங்கேயே இருப்பாங்க. நாங்கள் ஊருக்கு போகிறோம் நின்று இருக்கலாம், ஆனால் யாரும் எங்கேயும் போக மாட்டோம். ஏன்? என்ஜின் கனெக்ஷன் சரி. என்ஜின் நல்லா இருக்குது, கேரியரும் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா கம்ஃபர்டபுள் சீட்டு, ஏசி கோச் எல்லாமே நல்லா இருக்குது, என்ஜினும் பக்காவாக இருக்குது. நடுவில் ஒரே ஒரு லிங்க் தான் இருக்குது. அந்த லிங்க் சரியில்லைன்னா பாருங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ரெஸ்டரேஷன், ரைட்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டும். ஆவியும் இணைய வேண்டும். கரெக்டாக? நம்முடைய ஆவி, மனிதன் ஆவி ஆத்துமா சரீரத்தால் செய்யப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய ஆவியும் கடவுளுடைய ஆவியும் சரியாக இணைய வேண்டும். ரெஸ்டரேஷன், ரைட்? ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட். அவருடைய திட்டங்கள் என்னுடைய திட்டங்களும் அலைன் ஆகணும். ஹல்லேலூயா. அவருடைய திட்டங்கள் என்னுடைய திட்டங்கள் அலைன் ஆகணும். என்ஜினில் இருக்கிற அந்த ஹுக்கும் கேரேஜில் இருக்கிற அந்த ஹுக்கும் ரெண்டும் கரெக்டாக அலைன் ஆகணும். கரெக்டாக இல்லையா? என்ஜினில் இருக்கிற ஹுக்கு வேறு மாதிரி இருக்குது, கேரேஜில் இருக்கிற ஹுக்கு வேறு மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன ஆகும்? சில நேரத்தில் கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும், இப்போ கிளம்பிட்டோம் போகிறோன்னு இருக்கும். அப்புறம் என்ன ஆகிடும்? பாதி தூரம் போகும்போது எதுவும் நிற்காது, கேரேஜ் நின்றுடும், ரைட்டா? என்ஜின் போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஆவியானவருடைய திட்டம், ஆவியானவருடைய செயல்கள், அவருடைய சித்தம், அவருடைய அலைன்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது சரியாக நம்ம வாழ்க்கையில் கரெக்டாக இருக்கணும். இல்லை என்றால் சரியாக போதுன்னு நினச்சின்னு இருப்போம், ஆனால் பாதி தூரத்தில் கழிடும்.
ரிமூவல். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட். ரெஸ்டோரேஷன் இஸ் ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட். சீர்படுத்துவது என்றால் என்ன? சரிப்படுத்துவது. அலைன்டு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சரியாக அலைன்மெண்ட்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, அசுத்தம் என்று சொல்லும் பொழுது மார்க் 7ஆம் அதிகாரம் படிங்க. மார்க் 7:15. மார்க் 7:15. யாக்கோபு எடுத்து வச்சிருந்தீங்களோ? படிங்க. மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீட்டுன்றாங்க. அந்த காலத்து அந்த ஆண்டவர் இருக்கும் பொழுது அதை தொட்டா தீட்டு, இதை தொட்டா தீட்டு அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகமாக செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு கூட்டம் என்ன பண்ணிச்சு? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பயங்கரமாக சொல்லிச்சு. இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு. அப்போ ஆண்டவர் இதையான்னு சொல்கிறார். என்ன சொன்னார்? சாப்பிட்றது, வயிற்றுக்குள்ளே போகிறது, இதெல்லாம் தீட்டு கிடையாதுப்பா. ரைட்டா? அதெல்லாம் ஆனால் இருதயத்திலேருந்து வருது பார்த்தீங்களா? ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை, ஒரு வார்த்தை, அதுதான் சரி கிடையாதுன்றார். ஹல்லேலூயா. அப்போ இருதயத்திலிருந்து இருதயம் சரியாக இருக்க வேண்டும் என்கிறார் ஆண்டவர். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்க வேண்டாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா உன் நாவு சரியாக இருக்கணும் வேணுன்றார். ஐயோ, ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டாரா? பாருங்க, என்னடா நல்லா தான் போயிடுச்சு. இருதயம் பார்க்காத ஒரு பொருள், ஆவி பார்க்காத ஒரு பொருள், ஆத்துமா பார்க்காத ஒரு பொருள். அப்படியே லேசாக லைட்டாக அப்படியே மெசேஜை கேட்டு எழுந்து போயிடலாம், ஒன்றும் தவறு கிடையாது. என்ன திடுதுப்புன்னு யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் உன் நாவு சரியாக இருக்கணுன்றாரு. அது பார்க்குற பொருளாச்சே, நம்ம அன்றாட பயன்படுத்துகிற பொருளாச்சே. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் நாவை சுத்திகரின்றார். அட போங்கப்பா, எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். மூளை கூட சரி பண்ணிடலாம், கரெக்டாக இல்லையா? நம்மளுடைய மூளை கூட சரி பண்ணிடலாம். ஆனால் நாக்கு அன்கண்ட்ரோலபிள் நாக்காக இருக்கிறது. அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு ஒரு நாக்கை சுத்திகரின்றார். என்ன பண்ணுமா? நாக்கை சுத்திகரிக்கணுமா? அப்போது எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, சரியான வயிற்றை பேச வேண்டும், அசுத்தமான காரியங்களை பேசக்கூடாது என்பதை எல்லாம் ஆண்டவர் நம் நாக்கை சுத்தி. அப்போது ஆண்டவர் சொல்வது இதுதான். உன் கண்களை சுத்திகரிக்க வேண்டும், நாக்கை சுத்திகரிக்க வேண்டும். அப்போ பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ரெஸ்டோரேஷன் என்று பார்க்கும் பொழுது சீர்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு முதலாவது கண்கள், நாக்கு, இருதயம் இதெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். அது எப்படி? கர்த்தருடைய பலத்தினால் மட்டும்தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கே நல்லா தெரியும் அவருடைய பலத்தினால் மட்டும்தான் இது நடக்கும் என்று. படிங்க வசனம், அதே வசனம் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்க, ஆண்டவர் சொல்வது என்ன சொல்றாரு? இருதயத்தை மாற்ற வேண்டும் சொல்றாரு. அப்போ இருதயம் மாற வேண்டும் என்றால் யாருடைய செயலாக இருக்கிறது? கர்த்தருடைய செயலாக இருக்கிறது. கரெக்டா இல்லையா? God changes your heart. நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும், என்ன தலைக்கீழ நின்னாலும் இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்று பார்த்தால் கர்த்தருடைய உதவியால் மட்டும்தான் நாம் அதை செய்ய முடியும். Only with God's help can you cleanse your heart, can you purify your heart. Hallelujah. கர்த்தர் சொல்வது உன் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு, Hallelujah, உன் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு புதிய இருதயத்தை உனக்கு தருகிறேன் என்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் மோசேவை கூப்பிட்டார் மலைக்கு மேலே. சரியா? மலைக்கு மேலே கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? வா மோசே,
நான் கட்டளைகளை உனக்கு தரப்போகிறேன், அதை நீ என்கிட்டருந்து எடுத்துன்னு போன்றார். அல்லேலூயா. அப்போ எடுத்துன்னு போன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த கட்டளைகளை எப்படி எழுதி தந்தார்? கற்பலகையில் எழுதி தந்தார். கரெக்டா இல்லையா? கற்பலகையில் எழுதி தந்தார் ஆண்டவர். 10 கட்டளைகளையும், எல்லா கட்டளைகளும் 10 கட்டளைகளும், முக்கியமான கட்டளை கற்பலகை எழுதி தரார். அதை மோசே கீழே எடுத்துன்னு வரார். கரெக்டா இல்லையா? ஆனால் அந்த கற்பலகைகளில் எழுதின ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இது பிரயோஜனம் இல்லை என்று. ஏன் அப்படின்னா, கல்லால் எழுதப்பட்டிருந்த அந்த வார்த்தை நம் இருதயம் கல்லாக மாறிவிட்டது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. கல்லாக மாறிவிட்டது. ஏனென்றால் பரிசேயர் சதுசேயர் என்ன? கடமைக்காக சபைக்கு போவது, கடமைக்காக ஆலயத்துக்கு போவது, கடமைக்காக வெள்ளை சட்டை போடுவது, கடமைக்காக உபவாசம் இருப்பது. என்ன இன்னைக்கு என்ன ஃபாஸ்டிங்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதில் ஃபாஸ்டிங். இன்னைக்கு என்ன ஃபாஸ்டிங்? இன்னைக்கு மண்டே ஃபாஸ்டிங். ஏன் மண்டே ஃபாஸ்டிங் பண்ணுறீங்க? நான் 10 வருஷமாக மண்டே ஃபாஸ்டிங் பண்ணுறேன். அது ஓகே, 10 வருஷமாக பண்ணுறீங்க. எதுக்காக பண்ணுறீங்க? அது நான் பண்ணுறேன், எனக்காக பண்ணுறேன். நீங்கள் உபவாசிக்கிறீர்கள் என்றால் என்னைக்கு வேணாலும் உபவாசிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் கர்த்தருக்காக அந்த நேரத்தை ஒதுக்கி சரியாக உபவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சில நேரங்களில் நான் மண்டேஸில் சில இடத்துல உபவாசம் இருப்பேன் ரெகுலராக. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நாளில் எனக்கு ஆண்டவருக்கு நேரத்தை சரியாக செலவு செய்ய முடியவில்லை. ஒரு சூழ்நிலை வந்து விட்டது, ஒரு அவசரமான வேலை வந்து விட்டது என்றால் நான் உபவாசம் இருக்க மாட்டேன். அல்லேலூயா. என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். என்னது முக்கியமான நேரம்? அப்போ உபவாசம் இருக்க வேண்டியதானே? எங்கே ட்ரெயினில் போகிறீங்களா? ட்ரெயினில் ஜெபம் பண்ணே போங்க. பஸ்ஸில் போகிறீங்களா? பஸ்ஸில் ஜெபம் பண்ண போகிறீங்க. காரில் போகிறீங்களா? காரில் ஜெபம் பண்ணே போங்க. கார் ஓட்டுறதே நான் தான் அப்படின்னா பரவாயில்ல, ஜெபம் பண்ணே போங்க. இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஐ வாண்ட் டு கிவ் காட் சம் குவாலிட்டி டைம். I want to give my best time to God. காலையில் எழுந்து என்னால் ஜெபிக்க முடியவில்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்காக வைத்துக்கொள்ளலாம். காலையில் எழுந்துதான் ஜெபிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். ஓகே, ரைட்டு அப்படின்னு காலையில் எழுந்து ஜெபிக்கிறோம். அரை மணி நேரம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுற நேரத்தில் 20 நிமிஷம் தூங்குறீங்க. முட்டி போட்டுக்கினே தூங்குறீங்க. மைண்டு அப்படியே தூக்கமாக இருக்குது. 2 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறீங்க. என்ன பிரயோஜனம் இருக்குது? வேர் இஸ் த குவாலிட்டி டைம் தட் யூ ஹாவ் கிவன் ஃபார் காட்? அல்லேலூயா. ஒன்று என்ன செய்ய வேண்டும்? நல்லா முழிச்சுன்னு, நல்லா ஆராதிச்சு, நல்லா உற்சாகமாக காலையிலேருந்து ஜெபிக்கணும். கரெக்டா இல்லையா? காலை உனக்கு செட் ஆகலையா? அடுத்தபடியாக எந்த நேரம் உனக்கு கரெக்டாக இருக்கோ, குவாலிட்டி டைம் ஆண்டவருக்கு தர முடியுமோ அந்த நேரத்தை கொடு என்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஏற்றுக்குவாங்க, நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க என்று நான் சொல்லும் சத்தியத்தை. ஆனால் give the best of the time that you have for God. Don't make it a culture, don't make it a tradition that today I have to fast. இன்றைக்கு நான் உபவாசம் இருக்க வேண்டும், என்ன இருந்தாலும் சரி உபவாசம் இருக்க வேண்டும். ஏன் இருக்கிறாய்? எதற்காக இருக்கிறாய்? அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறாயா என்பதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. அதனால் பாருங்க, நான் சில இடத்துல டியூஸ்டேஸில் இருப்பேன், திடீர்னு வெட்னஸ்டேஸில் இருப்பேன். ஏன்? டைம் அண்ட் டேட் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் இல்லைன்னு சொல்லலை, டைம் அண்ட் டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அபவ் ஆல், எல்லாவற்றிலும் காட்டிலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய குவாலிட்டி டைம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ப்ரேயர் டைம், அந்த ஃபாஸ்டிங் டைம், அந்த பைபிள் படிக்கிற டைம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால், அன்றைக்கு ஆண்டவர் கல்லில் எழுதி கொடுத்தார். He wrote the law
on a stone and gave it to Moses. But what happened? Their hearts turned into stone. கல்லாக மாறிவிட்டது இருதயம். ஆண்டவர் பார்த்தார், பிரயோஜனம் இல்லை, இவர்கள் இருதயமே கல்லாக மாறிவிட்டது. எல்லாவற்றையும் சடங்குக்காகவும், ஐயோ சர்ச்சுக்கு போனோம், ஆமாம்மா கடவுள் கண்ணு குத்திடுவார். யார் சொன்னா? சர்ச்சில் வந்து உட்காந்து தூங்கின்னு கூட தான் இருக்கலாம், சர்ச்சில் உட்காந்து வந்து கடைசி ரோவில் கவனிக்காமல் கூட இருக்கலாம். பிரயோஜனம் இருக்கா? என்ன பிரயோஜனம் இருக்குது? சர்ச்சுக்கு போகிற சொல்லிட்டு வந்து தூங்குறதுக்கும் வந்து கவனிக்காமல் இருக்கிறதுக்கும் வந்து வேறு ஏதோ ஒரு கதை பார்க்கறதுக்கும் மொபைலை பார்த்துன்னு இருக்குது என்ன பிரயோஜனம் இருக்குது? இல்லை நல்லா கவனிக்கிற மாதிரியே பார்த்து தலை ஆட்டினே இருப்பாங்க சில பேர், ஆனால் தலைக்குள்ளே எதுவுமே போயிருக்காது. என்ன பிரயோஜனம் இருக்குது? என்ன பிரயோஜனம் இருக்குது? கரெக்டாக இல்லையா? ஆண்டவர் நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு மாற்றத்தை, அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல, உனக்கு ஒரு புதிய இருதயத்தை, படிங்க அந்த வசனத்தை திருப்பி 26, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. ஏன் சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்கிறார் ஆண்டவர்? வார்த்தையை உங்கள் இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ரைட் the words of God, the word of God in your heart. அதை கூட ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? உங்களால் எழுத முடியலனா நான் உன் இருதயத்தில் எழுதுகிறேன் என்கிறார். I will write my words in your heart என்றார். ஹல்லேலூயா. அப்போ கல்லான இருதயத்தை தூக்கி போட்டு சடங்கு சம்பிரதாயம் என்ற கலாச்சாரம் என்ற எல்லாத்தையும் காட்டி நாம் ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் உண்மையாக இருதயத்திலேருந்து புதிய இருதயம் ஒரு மாற்றம் வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ புதிய இருதயம் நமக்குள் இருந்தால் மட்டும்தான் ஒரு ரெஸ்டோரேஷன் நமக்குள்ள வந்திருக்கு. கரெக்டாக இல்லையா? பழைய மனிதனாகவே இருந்து அது பிரயோஜனம் இல்லை. மாற்றம் வந்துச்சா மாற்றம் வரல, மாற்றம் வந்துச்சா மாற்றம் வரல. எப்போ மாறுவீங்க தெரியல. அப்போ யார் மாற்ற முடியும்? நிறைய பேர் செல்ஃபாக முயற்சி எடுத்துக்கிறோம். நிறைய பேர் என்கிட்ட நான் முயற்சி எடுத்து இந்த வாட்டி மாத்திரேன் அப்படின்வாங்க. யாரோ ரீசெண்டாக கூட என்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க, நான் முயற்சி எடுத்து மாத்திரேன் அப்படின்னு. மறந்து போச்சு யாருன்னு, வீட்டில் பேசியிருந்தேன் நினைக்கிறேன். நான் முயற்சி எடுத்து மாத்திரேன், என்னுடைய முயற்சியில் நான் செய்கிறேன், இதை விட்டு விடுகிறேன், அதை விட்டு விடுகிறேன். நான் சொன்னேன், நீ எவ்வளோ முயற்சி வேணால் எடுத்துக்கோ, ஆனால் மறுபடியும் 3 மாதத்தில் இல்லை 6 மாதத்தில் மறுபடியும் நீ திரும்பி அதே தவறை செய்வாய், மறுபடியும் வந்து விழுந்து விடுவாய். ஏனென்றால் புதிய இருதயத்தை தர வேண்டும் யார்? யார் செய்ய வேண்டும் அதை? உன்னுடைய முயற்சியால் அது நடக்காது. கர்த்தர் நினைத்தால்தான் அது நடக்கும். அப்போ புதிய இருதயத்தை யார் தருவது? ஆண்டவர் தான் தர வேண்டும். ஆண்டவர் தந்தால்தான் அது மாற்றம். இஃப் காட் கிவ்ஸ் இட்ஸ் அ சேஞ்ச். ரைட்டா? நீங்களும் நானும் மாற்றினால் அது முயற்சி. கரெக்டாக இல்லையா? நாம் செய்தால் அது முயற்சி, ஆனால் கர்த்தர் மாற்றினால் அது மாற்றம். அதுதான் வந்து ரெஸ்டரேஷன். ஹல்லேலூயா. புதுப்பித்தல். ஸோ இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் நேரம் இல்லை. ஆனால் நான் டச் பண்ணிடுறேன். அடுத்த வாரம் வேண்டாலும் இந்த வசனத்தை எடுக்கிறேன். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் முழுதுமாக நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். அடுத்த வாரம் அதை பார்ப்போம். அந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு 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 இடத்தை காட்டுகிறார். படிங்க எசேக்கியேல் 37:1. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி
என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. ஆமா, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. உலர்ந்து போன எலும்புகள் ஒன்றை காட்டுகிறார். ஒரு பள்ளத்தாக்கில் ஆண்டவர் வெறும் உலர்ந்து போன எலும்புகள், dry bones, a valley of dry bones ஆண்டவர் காட்டுகிறார். ஹல்லேலூயா. அந்த உலர்ந்து போன எலும்புகள், செத்து போன எலும்புகள், ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத இருக்கும் எலும்புகளை ஆண்டவர் காட்டுகிறார். அதை காட்டி ஆண்டவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? படிங்க 3ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் கேட்டார். இந்த எலும்புகள் உயிரடையுமா? will these bones live என்று கேட்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எலும்பு, சதை, ரத்தம் எதுவுமே இல்லாத எலும்பை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது உயிரோடு எழும்புமா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு எசேக்கியேல் சொன்ன பதில், அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். எஸ், கரெக்டான ஒரு காரியத்தை எசேக்கியேல் சொன்னான். காட் யூ ஒன்லி நோ. ஹல்லேலூயா. பாருங்க, இதோட நாம் இன்றைக்கு இருக்கிற நம்ம அதிகாரத்தை முடித்து கொள்ளலாம். ஆண்டவர் சொல்வது இதுதான், உலர்ந்த எலும்புகளாய் செத்து போன உடம்பாய் இருந்தாலும், ரைட், என் உடம்பு போயிடுச்சு, என் உறவுகள் போய்விட்டது. நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உறவுகள் முறிந்து விட்டது, இதற்கு மேல் உறவுகள் கிடையாது என்று நினைக்கிறோம். போனது பிரிந்துதான் என்று நினைக்கிறோம். சில பேர் வாழ்க்கையில் பார்க்குறோம், என்னுடைய சரீரம் செத்து போய்விட்டது, உலர்ந்த எலும்புகளாக, செத்து போன எலும்புகளாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் கேட்கிறது என்ன? இந்த எலும்புகளுக்கு ஜீவன் வருமா என்று கேட்கிறார் ஆண்டவர். அதுக்கு மனிதன் எசேக்கியேல் சொன்னது, ஆண்டவரே உமக்கு மட்டும்தான் இது தெரியும் என்கிறார் ஆண்டவர். கடைசியில் அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். ஆண்டவர் சொல்வது இதுதான், அந்த உலர்ந்த எலும்புகளை உயிரோடு ஆண்டவர் எழுப்புகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழுப்பும் ஆண்டவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அதை எந்த ஒரு புத்தகத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. சொல்லப்படுகிற பரிசுத்த புத்தகம் என்று உலகத்தில் எந்த புத்தகத்திலும் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு செய்தி நம்முடைய வேத புத்தகத்தில் இருக்கிறது. செத்துப்போன உலர்ந்த எலும்புகளை உயிரோடு, சதை, நரம்பு எல்லாவற்றையும் புதுமையாக கொடுத்து, ரெஸ்டரேஷன் ஆஃப் த பாடி, ரெஸ்டரேஷன் ஆஃப் த சோல், ரெஸ்டரேஷன் ஆஃப் த ஸ்பிரிட், ரெஸ்டரேஷன் ஆஃப் லைஃப் யார் கொடுத்தது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதை இன்றைக்கும் ஆண்டவர் செய்வார் நம் வாழ்க்கையில். ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன்.
ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி அப்பாவை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளை நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், புதுப்பிக்கிற ஆண்டவர் அப்பா, சீர்படுத்துகிற ஆண்டவர். God restore us Lord. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்துங்க ஆண்டவரே, சரிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை அப்பா புதிய இருதயத்தை தாங்க. Give us a new heart Lord, a heart of flesh. புதிய ஆவியை தாங்க, a new spirit Lord. உமக்காக ஓட எங்களுக்கு ஒரு புதிய ஆவியை தாங்க ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்துங்க. மட்டுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி. எல்லாவற்றையும் உடைய வல்ல நாமத்துக்கு ஏறுகிறோம். வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல காரியம் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.